எந்த பக்கம் இருக்காங்கன்னு தெரியலீங்களேங்க. எல்லாம் வந்து சமையல் கூட பக்கத்துல தான் இருப்பாங்க. அங்கதானே எல்லாம் சமையல் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இது வரைக்கும் அத்தை எந்திரிக்காம இருந்தா பரவாயில்ல. அத்தைகிரி எந்திரிச்சு நம்ம எங்கே எதுன்னு தேடி பார்த்து ஆள் இல்லைன்னு தெரிஞ்சது. இன்னைக்கு அவ்வளோதான், விடியறதுக்குள்ள பிரச்சனை வெடிச்சிரும். இங்க பாரு, அதெல்லாம் நீ எதையும் கண்டுக்காத, நான் பாத்துக்கிறேன். நம்ம விசேஷ வீட்டுல இருக்கிறோம், விசேஷத்துக்கு வந்திருக்கிறோம். நம்ம எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துட்டு போவோம். இது வரைக்கும் சின்ன பொண்ணுக்கும் ஒன்றும் தெரியாது, அதுக்கு சின்ன பிள்ளைங்க. நம்ம தான் வந்துட்டு அதுகளுக்கு நல்லது கெட்டதெல்லாம் செஞ்சு வைக்கணும். பெரியவங்க கண்டுக்கலன்னா அதுக்கும் நம்மளும் கண்டுக்காம இருந்தாலும் வை, அப்புறம் அம்பிட்டு தான். அங்கிட்டு லைட் எரியுது, அந்த பக்கம் தான் எல்லாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க. அடடா, நீங்க தான் சமையலா? சமையல் வாசம் ஆளை தூக்குதே. வாங்க மாஸ்டர், இதான் வர நேரமா? உங்க வீட்டு விசேஷத்துக்கு யாரோ ஒருத்தர் வர மாதிரி வாரீங்க? இல்ல பாய், தூங்கிட்டோம். அதான் உங்களுக்கே தெரியும், ராத்திரி நம்ம வேலை விட்டு வரதுக்கே 10-11 ஆகி போயிருது. வந்து சாப்பிட்டு விட்டு படுக்கிறதுக்கு 12 ஆகி போயிருது. அதான் சரி, ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தூங்கி எந்திரிச்சு வந்தோம்னா நமக்கு இங்க வேலை வெட்டி பார்க்க முடியும். இல்லைன்னா வேலை வெட்டி பார்க்க முடியாது. அதான். சரி சரி, என்ன நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க? உங்க குடும்பத்துல யாரையும் காணா? ஏன் மனைவி வந்திருக்காங்களே, தெரியலையா? அது சரி, என்ன உங்க வீட்டம்மா என்ன அவங்களையெல்லாம் காணமே? அவங்களுக்குலாம் வயசாகி போச்சு, உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி ராத்திரி நேரத்தில் கண்ணு முடிச்சு அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரி செலவு தான். அது அவங்களாம் இருக்கே, நாங்க வந்துட்டோம். பாய், இந்த வெங்காயம் போதுமானு பாருங்க. அட இது பத்தாதுங்களே, இன்னும் ஒரு 10 கிலோ வெங்காயமாவது வேணுமே. அட இதை உரிக்கிறதுக்கே கண்ணு 2 பிதுங்கி வெளியே வந்துரும் போல இருக்குது. என்ன பாய்? சரி வைங்க, இதை கிண்டி விட்டு மூடி விட்டுட்டு நான் தான் வரேன். வெங்காயம் எல்லாம் உரிக்கணுங்களா? ஆமாம்மா, ஆளுகெல்லாம் வந்து அங்கங்க விசேஷம் வேறையா, அதனால எல்லாம் அங்கங்க அந்த பக்கம் போயிட்டாங்க. ஆள் இல்லாம பெரும் சிரமமா இருக்கு. அதான் நாங்களே எல்லாம் இருக்கிற ஆளை வச்சு பண்ணணும்னு பார்த்தோம். அப்புறம் ஏதோ இந்த வீட்டுக்காரெல்லாம் வந்தாங்கன்னா ஆளாளுக்கு ஒரு வேலை வெட்டி பார்த்தா பரவாயில்லன்னு பார்த்தா யாருமே வரல. யாரும் வரலையா? சின்ன பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணாலே, நாங்களாம் இங்க இருக்கோம், நீ வரலையாக்கா வைக்கலையாக்கான்னு. இல்லையம்மா, யாரும் வரலையே. யாரும் வந்து அந்த வெங்காயம் உரிக்கிறது இந்த பூண்டு உரிக்கிறது வேலை பார்த்தாங்கன்னா நம்ம இதை ஒன்று பார்க்கலாம். என்ன, இந்த குழம்புக்கு கறியை வேக போட்டாச்சு. வேக வச்சாச்சுன்னா டக்குன்னு எடுத்து தாளிக்கிறது தான். சரி, இப்ப என்ன வேலை இருக்கு சொல்லுங்க. அதான் நாங்களாம் வந்திருக்கோம்ல, ஆளுக்கு ஒரு வேலை பார்த்து சட்டு போட்டு நான் இந்த கறியை கழுவிட்டு வரணும். அதெல்லாம் தண்ணி கொதிச்சிருச்சுன்னா அதில் எடுத்து போட்டு வேக விட்டுறலாம். எந்த கறி பாய்? இங்க வெட்டி வச்சிருக்கேன் பாருங்க. அது தூக்குறது ரொம்ப பெருசா இருக்கே. ராணி வா, நம்ம 2 பேரும் போய் கறியை கழுவிட்டு வருவோம், சட்டு புட்டுன்னு. சரிங்க. பாய், இது எங்க வைக்க? இந்த பக்கத்துல வந்து வைங்க. வாங்க. அம்மா, இதையே தூக்க முடியலப்பா. இந்த பாத்து தூக்கு, கீழே இது போட்டுறாத. சரிங்க. பாய், இந்த மஞ்சத்தூள் கல்லுப்பு அந்த சைடு இந்த பைய இருக்கு பாத்தீங்களா, அதுல இருக்கு பாருங்க, அதுல எடுங்க. இந்த நான் எடுத்துக்கிறேன். அப்படியே வச்சுட்டு ஒரு 4 வெங்காயத்தை மட்டும் அரிங்க வேகமா. சரிங்க பாய். சின்ன பொண்ணு பாத்தியா, அக்கா இங்க இருக்கோம் அங்க இருக்கோன்ட்டு கடைசியில ஆளையே காணோம். போன் பண்ணி பாப்போம், தூங்கிட்டு இருக்க. அவளை போன் பண்ணி களைச்சி விட்டு இவ மட்டும் தூங்குறாள. ஹலோ. நம்ம தூங்கும்போது தான் யாராவது ஒருத்தர் போன் அடிப்பாங்க. ஹலோ, என்ன மேடம், நல்ல தூக்கமா? ராத்திரில போன பண்ணனா தூங்காம சுடுகாட்டுல என்ன பூஜையா பண்ணுவாங்க. பாவி, எங்கடி இருக்க? நாங்க கோவில்ல இருக்கிறோம், இங்க வேலை வெட்டி பார்த்துக்கிட்டு இருக்கோம். நல்ல தூக்கமா? இது எங்களுக்கு போன போட்டு அதே இதுன்னு பேசி போட்டு இப்ப நல்லா தூங்கிட்டு இருக்கே நீ. ஆடா அக்கா, நீ அக்கா? நான் யாரோ எவரோ நினைச்சிட்டேன். ஐயோ இல்லக்கா, நான் அக்கா கோயிலுக்கு வரலான்ட்டு தான் இருந்தேன். இந்தா உன் கொழுந்தனா இருந்தேன், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ கம்முன்னு வீட்டில் இருந்து பிள்ளைய பார்த்துக்க. பனி அடிக்கிற பனிக்கு உடம்பு சேராமல் போயிடுச்சுன்னா அப்புறம் உனக்கு சளி பிடிச்சா அவனுக்கும் சளி பிடிச்சிடும். அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிக்கிட்டு உடனே ஓடியாரணும். அதுவும் இல்லாமல் வேற காது குத்து, அதுவே எப்படி இருக்குமோ நம்ம தெரியல பிள்ளைக்கு. நீ இரு அப்படின்ட்டாரு. அதாக்கா நான் இருந்துட்டேன். இந்தா இப்போதான் என் மாமியார் அம்மா எல்லாம் அங்கே வந்தாங்க, இதா வந்துக்கிட்டு இருப்பாங்க. சரி சரி, இரு அது இதுன்னு அங்க இங்கேன்னு வந்து உடம்பு சரியில்லைன்னா அது வேற ஒண்ணு. சரி சரி, நீ பாரு, சரியா? வைக்கவா? ஏக்கா தப்பா எடுத்துக்காதக்கா, வேணும்னு ஒன்றும் பண்ணலக்கா. இந்த மனுஷன் இருன்னு சொல்லவும் தான் இருந்துட்டேன். அதுவும் இல்லாமல் உனக்கே தெரியும், கொஞ்ச நேரம் கூட தூங்குறதுக்கு நேரமே இல்லைக்கா இந்த பையனை வச்சுக்கிட்டு. அதுதான், எதுவும் தப்பா எடுத்துக்காதக்கா. நம்மளை வர சொல்லிட்டு அவ வரல பாத்தியா, அவ வீட்டு விசேஷத்துலன்னு நினைக்காதக்கா. அதெல்லாம் நான் ஒன்றும் நினைக்கல, நான் பாத்துக்கிறேன், சரியா? நீ இரு. தூக்கு தூக்கு. சரி பாரு, நான் வைக்கிறேன். இந்த கறியெல்லாம் கழுவிட்டு வர சொல்லியிருக்காங்க, நான் தான் கழுவணும். யாருக்கிட்ட இந்த நேரத்துல போன பேசிக்கிட்டு இருக்க நீ? வேற யாருக்கிட்ட? உங்க குழந்தையார்கிட்ட தான். எடுங்க. பார்த்து, ரொம்ப கனமா இருக்குது, கீழே இது போட்டுறாத. பாய், இந்த வெங்காயம் போதுமா? 4 தான் அறிவீங்களா? ஒரு 10-15 அப்படியே எடுத்து போட்டு அறிங்க. ஐயோ பாய், முடியல பாய். என்ன நீங்க 2 வெங்காயம் உரிக்கிறதுக்கு இப்படி அழுவுறீங்க? வீட்டுல எல்லாம் வெங்காயம் தக்காளியில உரிப்பீங்களா உரிக்க மாட்டீங்களா?
அட நீங்க வேற பாய், முன்ன பின்ன செத்தா தானே சுடுகாடு தெரியும். ஐயோப்பா, கண்ணு ரெண்டும் புலன்னு வருதே. நம்மள வீட்டுல ஒரு வேலை வெட்டி பார்த்ததில்ல, நம்மள போய் அதை பண்ணு இதை பண்ணுனா. அப்படியே பார்த்து பண்ணுங்க பண்ணுங்க. எப்படி அப்பா இந்த பஸ்ஸுக்காரன் என்ன பழி பண்ணி போட்டான். அம்மா உருட்டுன்னு உருட்டுறான்பா. உடம்பு வழியே வந்துருச்சு போங்க. ஏமா பஸ்ஸுனா அப்படித்தான் இருக்கும். இதுக்கு நம்ம கார் எடுத்துகிட்டு தான் வந்திருக்கணும். இதுக்கு தான் சொன்னேன் ஒரு கார் வாங்குவோன்னு. எங்கே கேட்குறீங்க? நினச்சோன்னு எங்கிட்ட வேணாலும் எடுக்கலாம், போகலாம், வரலாம். இப்படி பஸ்ஸில் போட்டுக்கிட்டு மல்லு கட்டிக்கிட்டு இருக்காம. ஏமா கார் எடுத்தாலும் உங்கள் மாமா இருக்கு என்ன ஓட்டவா தெரியும்? பையனுக்கு தான் ஓட்ட தெரியும். யாரை வச்சு ஓட்டிக்கிட்டு வருவேன்? சரி பனியாக இருக்குது. நம்ம ஊரை விட இங்கே பனி அதிகமாக இருக்கும் போல. ராணிக்கு போன போடுங்க, வந்து கூட்டிகிட்டு போக சொல்லுங்க. ஏமா அவர் வண்டி ஏதோ ரிப்பேர் ஆகிருக்கான், அதனால ரிப்பேருக்கு கொடுத்துருக்கேன்னாரு. நம்ம ஒரு ஆட்டோ இது எதுவும் பிடிச்சி போயிடுவான். ரிப்பேர் ஆயிருக்கா? என்னவாம்மா 24 மணி நேரமும் வேலை செய்கிறாருன்றாங்க. ஒரு வண்டி கூட ஒழுங்காக வச்சுக்க மாட்டாராமா? இப்போ நம்ம இங்கே வந்துக்கிட்டு அத்தராத்திரில் எப்படி போகிறது? ஆட்டோக்காரவங்களை எங்கே போய் தேடுறது? ஏமா அவங்க வீட்டில் ஒரு ஆள் தாம்மா வேலை. வாங்குற காசு வாய் கெட்டுதோ கை கெட்டுதோன்ற மாதிரி தான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. வாய் இருக்குன்றதுக்காக வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசக்கூடாதம்மா. கொஞ்சம் பொறுமையா இரு. ஏதோ ஆட்டோ எதுவும் கிடைக்கும் இல்லையா? ஏதோ ஒன்று பண்ணுவோம்னா நடந்து வரலாம்னு சொல்கிறீங்களா? ஐயோ அம்மா நம்மளால முடியாதம்மா. அட இருமா கொஞ்சம், ஏதோ ஒன்று பண்ணுவோம். சரி, இப்போ எல்லாருமே வந்து விசேஷம் இதுதான் அங்கெல்லாம் இருப்பாங்க. அங்கே அந்த பயலுங்க யாராவது இருந்தால் அவங்கள்ட்ட கூட வந்து கூட்டிகிட்டு போய் சொல்லலாம். ஃபோன் எதுவும் ஃபோன் பண்ணி பார்க்குறேன், இருங்க. கூப்பிட்டு பாருங்க என்னன்னு. நம்ம தான் அவங்க வராங்க இவங்க வராங்கன்னு வண்டி கட்டிக்கிட்டு போய் முன்னாடி உட்காந்துருக்கிறது. இங்கெல்லாம் வாங்கன்னு ஒரு வார்த்தைக்கு சொல்லிட்டாங்கன்னா கடமைக்கேன்னு தான் இருப்பாங்க போல இருக்கு. எல்லாத்தையும் பார்த்து நம்மளும் கற்றுக்க வேண்டித்தான். இவளுக்கு என்ன இங்கே பண்ணிக்கிட்டு இருக்காளுங்க? அப்படியே இறங்குங்க அண்ணே அண்ணி. இவளுக்கு சொந்தமே ஆகாதுன்னு தான் நானே இருக்கேன். ஆனால் அவனா எந்த ஒரு விசேஷமானாலும் வந்துடுறாங்க. கொஞ்சம் கூட சூடு சொரணம் இல்லாதவங்க. எப்படி வந்தீங்க? இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தோம். எங்க அம்மாவை கூட்டிகிட்டு வர போனியா? ஆமாண்ணே, இங்கே கை வேலைக்கெல்லாம் ஆள் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதான் சரின்ட்டு போய் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்தேன். சரிப்பா, அந்த கறியெல்லாம் கழுவுறதுக்கு ஆள் இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதான் சரி 2 பேரும் போய் கறியை கழுவுன்ட்டு தான் வந்தோம். எல்லாம் வேலை வெட்டி பார்த்து ஓசியில் கறி சோறுத்தீங்களான்னு வந்துட்டாங்க. மானகட்ட பயலுங்க. சரி நின்றுக்கிட்டே இருக்காம போங்க, போய் வேலையை பாருங்க. அப்படியே நிற்பீங்க மாசன்னு. அவள் பையனை மண்டையை கழுவி இப்படி அந்த வேலை செஞ்சு இந்த வேலை செஞ்சு என் பையனை ஓட்டாண்டி ஆக்கிறதுக்குனே இந்த குடும்பம் வந்து சேர்ந்துருச்சு. இவங்க கிட்ட இருந்து எப்படியாவது பிரித்து என் பிள்ளைய நான் நல்லபடியாக வச்சுக்கலான்னு பார்த்தாலும் விட்டது தொட்டது குறையா வந்தே தொலையுதுங்களே. நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கம்மா. அடையாளம் தெரியலையோ? அப்படி இல்லம்மா, பேசுவீங்களோ என்னவோன்னு தான். பேசாம என்னத்த, நம்ம வீட்டு பிள்ளைங்க. நீங்க போங்க, போய் அங்கே வேலை வெட்டிய பாருங்க, போங்க. அப்பா சொல்லுங்கப்பா. ஓ அப்படியா? சரிப்பா. நான் இந்த அனுப்பிடுறேன்ப்பா. நாங்கள் இந்த கோவிலில் தான் இருக்கோம். சரிங்கப்பா. அங்கேயே நில்லுங்க. வச்சிட்றேன்ப்பா. யார் ஃபோன்ல இந்த நேரத்துல? காது குத்துக்கு அப்பா அம்மாவுக்கு சொல்லியிருப்பாங்க போல. அப்பா அம்மா அண்ணி 3 பேர் வந்திருக்காங்களாம்மா. பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு இருக்காங்களாம். எப்படிம்மா வர்றதுன்னு கேட்குறாங்க. அதான் அனுப்பி விட்றேன்னு சொன்னேன். என்னங்க போய் கூட்டிகிட்டு வந்துடுறீங்களா? அண்ணி எத்தனை பேர்? 3 பேர் தாயா? சரி அண்ணி, நான் தான் போய் கூட்டிகிட்டு வரேன். நான் வாரேன்னு மட்டும் சொல்லிடுங்க. சரிங்கப்பா. எந்த பக்கம் நிற்கிறாங்களாம்மா? இந்த பஸ் ஸ்டாண்டில் பொட்டி கடை இருக்கு பார்த்தீங்களா, அங்கேயே நிற்கிறேன்னாங்க. சரி நான் தான் போய் கூட்டிகிட்டு வரேன். சரிப்பா, பார்த்து கூட்டிட்டு வா, நாங்கள் போய் கறியை கழுவுறோம். சரிண்ணே. அப்புறம் இந்த வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த தூக்கம் வந்துடுறியா? பால் எதுவும் வாங்கிட்டு வரீங்களா? காப்பி எதுவும் போடுவோம். நான் சொல்லலை என் பையனுக்கு செலவு இழுத்து விடணும், நல்லா அவங்ககிட்ட வாங்கி திங்கணுன்னே தான் அந்த குடும்பம் வரும்னு. அட ஆமாண்ணே, மறந்தே போயிட்டேன் பாருங்க. இந்தா முதல்லையே இது பாய் சொன்னார், ஒரு காப்பி எதுவும் வச்சு கொடுங்கங்க, தூக்கம் வேற வருது அப்படின்னு. நான் அதை மறந்தே போயிட்டேன். சரியா? அப்போ அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரும்போது அப்படியே வாங்கிட்டு வந்துட்டு வச்சிட்றேன். என்னண்ணே, ஒரு 1/2 லிட்டரு போதுமா? எப்படி தம்பி 1/2 லிட்டரு போதும்? இங்கேயே ஒரு 10-15 பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களாம் வராங்க. அப்புறம் நம்ம தெரிஞ்சவங்கெல்லாம் இனிமேல் தான் வருவாங்க. எப்படியும் அவங்களுக்கு டீ காப்பி அது இதுன்னு வச்சு தான் ஆகணும். ஒரு 3 லிட்டர் வாங்கிட்டு வந்துடுங்க. ஆமாய்யா, பால் கூட காய வச்சு தனியாக எடுத்து வச்சுக்குவோம். வருவவங்களுக்கு வச்சுருவோம். அதுக்கப்புறம் இந்த இன்னும் 5-6 மணி நேரம் இருக்குது. சும்மா டீ கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு சும்மா கடையில் காசு கொடுத்து வாங்க முடியாது. இதுனா சரியா இருக்குயா? சரிண்ணே, நான் அங்கே போயிட்டு ஃபோன் பண்ணுறேன். என்னென்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிப்பா, இது வரைக்கும் கறியை கேட்டாங்க, நாங்கள் போய் கழுவுறோம். ஏம்மா லூசாமா, நீ வண்டி எடுக்கும்போது முன்னாடி வந்து நிற்கிறியே, கொஞ்சம் பிரேக் பிடிக்கலன்னு வச்சுக்க, அப்படியே ஏற்றி இருப்பேன் இன்னைக்கு. அப்புறம் ஆஸ்பத்திரியில் தான் பல்ல கட்டிட்டு படுத்து கிடந்திருக்கணும். ஏண்டா இதுங்களாம் எதுக்குடா இங்கே வந்திருக்காங்க? எதுக்கு வருவாங்க? அவங்க குடும்பம்னு வேலை வெட்டி பார்க்க வந்திருக்காங்க. என்ன அப்போ உனக்கு? ஏண்டா நான் அத்தனை தடவை சொன்னேன், இந்த குடும்பம் ஆகாது, நல்லா வாங்கி திங்கிற குடும்பம், இந்த குடும்பத்தை வேண்டாம் வெட்டி விடுவோம் அப்படின்னு சொன்னா இவங்களை மறுபடியும் உள்ள விட்டு ஆடிக்கிட்டு இருக்கீங்களா 2 பேரும்? யாரடா கூப்பிட்டது? யார் கூப்பிட்டது? வருமா, உனக்கு வேணா எந்த சொந்தமும் வேணான்னு இருக்கலாம், எங்களுக்கு எல்லா சொந்தமும் வேணும். சரியா?
என் பையனுக்கு எல்லா சொந்தமும் வந்து ஆசீர்வாதம் பண்ணணும். இவங்க அவங்கன்னு இல்லை சொல்லிட்டேன். பெத்தவ சொல்றதை கேட்டுறாத, மற்றவங்க சொல்றதே தான் உனக்கு வேற வாக்கு. நல்லா வாங்கி திங்கிற குடும்பம், வாங்கி திங்கிற குடும்பம்னு சொன்னேனே. இப்போ பார்த்தியா, டீ வேணும், காப்பி வேணும், அதுக்கு திங்கிறதுக்கு அது வேணும், இது வேணும்னு கேட்டு நல்லா திங்கிறதுக்குனே வந்திருக்குது. பாரு, நாளைக்கெல்லாம் கிலோ கணக்கில் கறி அள்ளிக்கிட்டு போவாளுங்க குண்டா நிறைய. ஏம்மா எதுக்குமா இவ்வளோ கெட்டணத்தோட இருக்க? யாரும்மா அது? நம்ம குடும்பமா? ஏம்மா இப்படி இருக்க நீயே? சும்மா லூசு மாதிரி பண்ணிகிட்டு இருக்காம போய் அங்கே வேலையை பாரு. நான் வரும்போது அங்கே எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலை பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் சொல்லிட்டேன். அதுவும் அவங்க வந்திருக்காங்க, மதித்து நாங்கள் கூப்பிட்டதுனால அதை கெடுக்கிற மாதிரி நீ ஏதாவது வாயை கொடுத்து ஏதோ பிரச்சனை வம்புன்னு ஏதாவது நடந்துச்சுன்னு வை, அப்புறம் நான் மனுஷனாக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். இப்போ மட்டும் என்னடா மனுஷனாவா இருக்க? தாய் சொல்லே மந்திரம்னு சொல்லுவாங்க, ஆனால் உனக்கு எல்லாம் தந்திரமாக தான் தெரியும். ஐய அடமலை விட்டாலும் இந்த தொணமலை விடாதுன்ற கதையா? ஏன் தான் இந்த அம்மா இப்படி இருக்குன்னே தெரியல. அந்த காலத்தில் எதுக்கு சண்டை பிடிச்சிங்க, ஏன் சண்டை பிடிச்சிங்கன்னு கூட தெரியாது, எல்லாம் மறந்து போயிருக்கும். ஆனால் பாரு, அதையே பிடிச்சிக்கிட்டு தொங்குங்க. நான்லாம் காலேஜ் படிக்கும்போது காசு இல்லாமல் கஷ்டப்படும்போது அவங்க எத்தனையோ தடவை நிலத்தை வித்தெல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கும்போது இனிச்சது, இப்போ அதெல்லாம் கசக்குது. ஐயோ ஆண்டவனே, அந்த காசு இருந்திருந்தால் இன்றைக்கி அவங்க பிள்ளைகளை படிக்க வச்சு அவங்க பெரிய ஆளாக்கியிருப்பாங்க. அது புத்தி இல்லாமல் நம்மளுக்கு படிக்க வச்சு நம்மளை ஆளாக்குனாங்க. அது இது பெருசாக நினைக்க மாட்டேங்குது. காசு வந்தோன்னே எங்கள் அம்மாவுக்கு புத்தி பேதளிச்சு போச்சு. என் பொண்ணு இப்போ தாங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிருக்கா. இல்லைன்னா இந்த விசேஷம்லாம் தெரிஞ்சதுன்னா ஓடி வந்துடுவா. இத்தனை நாள் இங்கே தான் இருந்தா, போய் 2 நாள் தான் ஆகுது. மாப்பிள்ளை தொழில் வைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால 2 லட்ச ரூபா ரெடி பண்ணி கொடுக்க சொல்லிவிட்டாரு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் பைத்தியம் பிடிச்சி போய் கிடந்தோம். இது இல்லையாம என் புருஷனுக்கு வேற உடம்பு செல்லாமல் படுத்த படுக்கையாக கிடக்குறாரா. அவருக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு எனக்கு சரியாக இருக்குது. இதுலேயும் வேற பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகணும் வரணும். ஒரு பையன் இருந்தால் கூட பிரச்சனை இல்லைங்க, பையனும் இல்லாமல் பொம்பளை பிள்ளைன்றனால பெரும் சிரமங்க. அவங்களும் எதுவும் கொடுத்து உதவ மாட்டாங்க உங்களுக்கு. ஐயையோ, அவங்க கொடுத்து உதவுவாங்களா? சாமி நம்மக்கிட்ட இருந்து வாங்கிட்டு போவதா பரவாயில்லைங்க. தொட்ட 90 அதை கொடு இதை கொடு அதை கொடு இதை கொடுன்னு வந்து நாம்பளும் எவ்வளவோ செஞ்சுட்டோங்க. இப்போ உடம்புலலாம் நல்ல ரத்தம் இல்லைங்க. ஏதோ இந்த தோட்டத்து வேலை காட்டு வேலைன்னு ஏதோ பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த குளத்து வேலையெல்லாம் இருந்துச்சு, இப்போ அதுவும் இல்லையா. வீட்டில் ரொம்ப கஷ்டங்க. முதல்ல மாதிரி வேலையும் பார்க்க முடியல. ஏதோ கடவுள் புண்ணியத்தில் ஏதோ உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு இந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. இல்லைன்னா அதுவும் சிரமம் தாங்க. வெங்காயம் எடுத்துட்டு வந்திருக்கேன், எல்லாரும் அரைஞ்சிருங்க. சரிங்கப்பா. அப்படியே அரைஞ்சி வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் மட்டும் கொண்டு வந்துடுங்க. ஏன்னா மண்ணாக கிடக்குது, அதனால அது மட்டும் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா சரியா.